மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது சல்லியர்கள் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஓடிடி பிளஸ்ல அவைலபிளா இருக்கு. ஆக்சுவலா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இது. ஆக்சுவலா கடைசி நேரத்துல ஓடிடில டைரக்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை கிட்டு அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. மேதகு படத்தை எடுத்தவர் தான் இவரு. இந்த இலங்கை தமிழர்கள், அந்த ஈழ பிரச்சனைகள், இந்த விஷயங்களை வந்து ரொம்ப உண்மைக்கு நெருக்கமா காட்டக்கூடிய ஒரு டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த படத்திலையும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான விஷயத்த காட்டியிருக்காரு. அதாவது சல்லியர்கள் அப்படின்றவங்களை பத்தி பேசியிருக்காங்க. சல்லியர்கள்னா வேற யாருமே இல்ல, போர் மருத்துவர்கள். ஆக்சுவலா இந்த எல்டிடியோட ஒன் ஆஃப் த ஒரு குரூப் தான் வந்து இந்த மருத்துவர்கள் குரூப். இவங்க வந்து 3 வேலை ஆப்ரேட் ஆவாங்க. ஒண்ணு, களத்துல வந்து எப்பவுமே ஒரு டாக்டர் ஒருத்தங்க கூட போவாங்க. சோ அங்க இமீடியட்டா ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அங்க ட்ரீட்மெண்ட் தரது அப்படின்ற ஒரு விஷயம் பண்றாங்க. ஒருவேளை அங்க முடியலன்னா அங்க இருந்து வந்து பங்கருக்கு தூக்கிட்டு வருது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பண்றாங்க. பங்கருக்குள்ள வச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்றது வந்து கொடுக்கப்படுது. அதையும் தாண்டி சில கேசஸை வந்து அவங்க வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போறது அப்படின்ற மாதிரி கொண்டு போவாங்க. சோ இது வந்து ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸா இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய பேரை காப்பாத்திடுறாங்க இதனால. சோ இதை டார்கெட் பண்ணி எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லிட்டு சிங்கள ஆர்மி வந்து ட்ரை பண்றாங்க. சோ அங்க அந்த பங்கருக்குள்ள இருக்கக்கூடிய நந்தினி அப்படின்ற ஒரு டாக்டரை மையமா வச்சுதான் இந்த கதை நகருது. சோ அந்த தாக்குதல் நடந்துச்சா, இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சல்லியர்கள் அப்படின்ற அந்த குரூப் அவங்க எப்படி ஆப்ரேட் ஆவாங்க, அவங்களோட ஜாப் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப டீடைல்டா சொல்லியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த நந்தினிங்கிற பொண்ணு இந்த கேரக்டருக்கு பயங்கர ஆப்டாவே சூட் ஆயிருந்தா. இன்ஃபேக்ட் அவளுக்கான அந்த பிளாஷ்பேக் அப்படின்றதுமே ஓரளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாவே இருந்துச்சு. அவளோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பா பாராட்டுகள் சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல மனிதம் ரிலேட்டடா ஒரு நீட்டான விஷயம் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னதான் எதிரியா இருந்தாலும் மருத்துவம்னு வரும்போது அவங்களுக்கே அடிபட்டிருந்தாலும் அந்த உயிரை காப்பாத்துறது தான் வந்து பிரதானம் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. அது கண்டிப்பா பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இந்த சமத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களோட இந்த படத்துல காட்டியிருக்காங்களே தவிர அதை தாண்டி இந்த படம் ரிலேட்டடான பிரச்சனைகளை பேசும்போது அது இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு விதமான வெறுப்புணர்வை தூண்டுற மாதிரியான, ஒரு பிரிவினையை தூண்டுற மாதிரியான நிறைய விஷயங்களை இவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. தமிழ் தேசியத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனையாவே நான் தான் பாக்குறேன். எல்லாருக்குமே அந்த தமிழ் தேசிய உணர்வு அப்படின்றது இருக்கு. அதையே ஒரு எக்ஸ்ட்ரீமா கொண்டு போய் மத்தவங்க மேல அதை ஒரு வெறுப்பா திணிக்கும் போதுதான் அந்த தமிழ் தேசியமே வந்து நமக்கு ஒரு அவசனா மாறுது அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் போது பிவிஆர் வந்து மறுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது ரொம்ப கம்மியான ஸ்கிரீன்ஸ் தான் கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு சோசியல் மீடியால என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிளம்புது அப்படின்னா, ஒரு தமிழனோட படத்தை ரிலீஸ் பண்ண விடாம ஒரு வடநாட்டுக்காரன் தடுக்கிறதா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பிவிஆரையே பாய்காட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. பிவிஆர் ஓடுறதுக்கு தமிழ்நாட்டுல முக்கியமான காரணமே தமிழ் படங்கள் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை ஏன் வந்து அவங்க எடுக்கல அப்படின்றதுக்கு என்ன ரீசன்ங்கிறத கூட தெரிஞ்சுக்காம ஒட்டுமொத்தமா அவங்க மேல அந்த வெறுப்பை கொண்டு வருது அப்படின்றது கொஞ்சம் வந்து ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரியான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். நம்ம எந்த விஷயத்துக்கா இருந்தாலும் ஒரு செகண்ட் யோசிச்சு அதுல என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் என்னோட ஒப்பீனியன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதை எதையுமே கம்ப்ளீட்டா சொல்லி முடிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு ஸ்டார்டிங்ல ஒரு காதல் கதையை காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த பங்கர் எல்லாம் வந்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானை காட்டுறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் அப் மாதிரி காட்டுறாங்க. பட் அதுக்கான ஒரு கம்ப்ளீட்னஸ் அப்படின்றது அந்த அளவுக்கு ப்ராப்பரா இல்ல. அதுலயும் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நிறைய இடங்கள்ல கொஞ்சம் அமேச்சரிஷா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வார் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் இவங்களோட பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு முடிஞ்ச அளவு எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் பெரிய லெவல்ல இம்ப்ரெசிவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு கம்ப்ளீட் மூவியா ப்ராப்பரா கனெக்ட் ஆகல. பட் இருந்தாலும் சின்ன சின்ன எபிசோடா நிறைய விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த முயற்சிக்கு கண்டிப்பா பாராட்டுகள் சொல்லலாம். பட் இன்னுமே கண்டிப்பா பெட்டரா எடுக்க வேண்டிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.4 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பிளட் அப்படின்றது இருக்குமே தவிர மத்தபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.